ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி மசால் கிழங்கு வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் 3 டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். மசால் முட்டை தோசை, மசால் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசால் கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 5 கிழங்கு எடுத்து வேக போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் லாக் பண்ணிடலாங்க. 3 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வெடித்ததும் அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா கிழங்குக்கு இந்த வெங்காயம் தாங்க நல்ல டேஸ்ட்டு. அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கீங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டிருக்கீங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கிழங்குக்கு உப்பு போடலை, அதனால் அதுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசால் தூள் சேர்க்குறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான். சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசால் தூள் இல்லைன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது ஒரு பொடியை 1 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பாருங்கள், நல்லா ஒரே மாதிரி கிண்டியாச்சு. இப்போ நமக்கு மசால் கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசால் கிழங்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோசையை சுற்றி வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 சைடு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்ம தோசை நல்லா வேகணும், அதனால் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்குங்க தோசை. பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போதுங்க, நல்லா லைட்டாக முருகிருச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மசால் முட்டை தோசை ரெடி பண்ணலாங்க.
அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் நம்ம மசால் கிழங்கை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசால் கிழங்குல ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. முட்டை கிழங்கும் மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிருக்க தோசையில் ஊற்றிக்கலாங்க. இது சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு பீஸா டேஸ்ட் இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. ஏன்னா முட்டை வேகணும் இல்லையா, அதனால் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முட்டை வெந்துருச்சு. கீழே நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மசாலா இட்லி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் இட்லி தட்டை எடுத்துக்கிறேன். சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா கிழங்கை எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே லாக் பண்ணணுன்னா கொஞ்சம் மாவு ஊற்றி மசாலா கிழங்கை நீங்கள் மூடிடலாம். இல்லை அப்படியே வச்சு வேக வைக்கணுனாலும் வேக வச்சுக்கலாம். நான் மேலே லாக் பண்ணிக்கிறேங்க, அதனால் மாவு கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லா இட்லியையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேங்க. இது சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம இட்லியை உள்ளே வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. இட்லி வெந்ததும் விசில் வரும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் தட்டில் எடுத்து வச்சிட்டேன். நான் உள்ள மசால் கிழங்கு வச்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பாருக்கு எதை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இட்லி சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி உள்ள நடுவில் வச்சு கூட பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். பாருங்கள், மசால் கிழங்குல நம்ம 3 டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.